இன்னைக்கு 26/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் அதர் ஆர்டிகல்ஸ்லையும் நம்ம பார்த்துடலாம். அதர் நியூஸ் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து பார்த்துடலாம் பிகாஸ் சம் இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா டிஜிட்டல் அசட்ஸ் ஈஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் பிட்வீன் ரஷ்யா அண்டு சைனா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேன் வந்துட்டு ரஷ்யா மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கிஃபா அப்படின்ற ஒரு கரன்சி, கிஃபா அப்படின்றது ஒரு டிஜிட்டல் டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் யூஸிங் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி பேமெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இது மூலியமான கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2013. ஸோ சைனீஸ் குட்ஸ் வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு கொண்டு போகிறதுக்காண்டி சாங்ஷன்ஸ் அண்டு பேமெண்ட் டிலே அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஒரு மாதம் இருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு சாங்ஷன் அண்டு பேமெண்ட் டிலே வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரும். ஸோ இந்த டிஜிட்டல் டூலை யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டேபிளான காயின் டெதர் அப்படின்றது நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு நாளுக்குள்ள நம்மளால் பேமெண்ட் இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ரஷ்யா வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு எது மூலியமான கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரையே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது 25th கார்கில் விஜய் டிவஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா July 26 வந்துட்டு எவ்ரி இயர்ஸ் நம்ம வந்துட்டு ஸோ விஜய் திவஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். 1999 கார்கில் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. எது கூடனா பாகிஸ்தான் கூட. ஸோ May 8, 1988 லேருந்து July 26, 1999 வரையும் நம்ம கார்கில் வார் அப்படின்றது பாகிஸ்தான் கூட பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது இது மூலியமாக தான் நமக்கு வந்துச்சு. சிம்லா அக்ரிமெண்ட் மூலியமாக நம்ம வந்துட்டு கொண்டு வந்தோம். இது வந்துட்டு ஒரு டிமார்க்கெட்டட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வாரில் 527 பேர் சாகடிக்கப்பட்டாங்க. 1300 பேர் வந்துட்டு காயமடைஞ்சாங்க. அதாவது இந்தியன் சைடில். பாகிஸ்தானில் இதை விட டபுளாக இருக்கும், அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கார்கில் வார் மெமோரியல் அப்படின்றது இது மூலயமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வாட் இஸ் ODF ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அப்படின்றது ODF ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5,47,283 டவுனில் வந்துட்டு ODF ப்ளஸ் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னது யாருன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரி தான் வந்துட்டு ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா அஸ்பைரிங் வில்லேஜ் அப்படின்றாங்க. அது என்னென்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரைசிங் வில்லேஜ் கேட்டகரியில் கொண்டு வராங்க. இதில் வந்துட்டு சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரெண்டுமே இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது மாடல் வில்லேஜ்னு கேட்டகரி. இதில் வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு மாடல் வில்லேஜ் அப்படின்னு. ஸோ நல்லா அதாவது அச்சீவ்மெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத். ஸோ இவங்களாம் அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ லெஸ் ப்ரோக்ரஸ் பார்த்துட்டோம்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீரும் மணிப்பூரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பை ப்ரொமோட்டிங் சானிடேஷன்ஸ் அண்ட் ஹைஜீன்ஸ் இன்கார்பரேட்டிங் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சானிடேஷன் அண்ட் ஹைஜீனை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணாக்கா இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளால் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா எது மூலியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னாக்கா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கணும். எஜுகேஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம இந்த ப்ராசஸை வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார் லாங் டேர்ம் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா பாசஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்வீப்பிங் கிளைமேட் சேஞ்ச் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு ரூட்டே அப்படின்றவர் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்துட்டு கிளைமேட் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்துட்டு ஒரு புதிய ஒரு முயற்சியை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முனிசிபல் அண்டு கார்பரேஷன்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டு அதிகமான பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற கம்பெனிஸ், பர்சன்ஸ், என்கேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டேட்ஸ் ஹேவ் அன்லிமிட்டெட் ரைட்ஸ் டு டேக்ஸ் மினரல்ஸ் ரிச் லேண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு டெண்டரில் எடுப்பாங்க, இல்லைன்னா லீஸுக்கு எடுப்பாங்க. அந்த மைனிங்
மைனிங் அந்த மினரல் மைன்ஸ் லேண்டை. ஸோ அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி, அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒரு ராயல்ட்டி அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ ப்ரீவியஸ் 1950s ஒரு இந்தியா சிமெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூஸ் வருது. என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ராயல்ட்டி அமௌண்ட்டும் வாங்கிட்டு ப்ளஸ் வந்துட்டு எக்ஸஸ் டேக்ஸும் வந்துட்டு விதிக்கிறாங்க இந்தியா சிமெண்ட் மேலே. ஸோ இந்த கோர்ட் கேஸ் நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்றது விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு ரூல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போயிட்டே இருக்குது, கண்டினியூஸ் வேறு ஸ்டேட்லேயும் போயிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றா, ராயல்ட்டி அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு ரெண்ட் தான், நிலத்துக்கு ரெண்டு தான். அது வந்துட்டு அது வந்து ஒரு டேக்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து விதிக்கலாம். ஸோ ரைட் டு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1957 கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எனஃப் பவர் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன ஆகுனாக்கா ரெவென்யூ அப்படின்றது ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இருந்தாலும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா லோ பவர் கேபிட்டா இண்டெக்ஸ் தான் இவங்களால வந்துட்டு பண்ண முடியுது. ஏன் அப்படின்னாக்கா ஸோ மைன்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கண்ட்ரோல் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு மைன்ஸை வந்துட்டு ராயல்ட்டி மட்டும்தான் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேக்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வர்றதில்லை. ஸோ இதனாலே வந்துட்டு அந்த ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2 ஹேல்ஸ் இன் ராஷ்டிரபதி பவன்ஸ் கெட்ஸ் நேம்ஸ் ரிஃப்ளெக்டிங் ரிபப்ளிகன் இத்தோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தர்பார் ஹால் அப்படின்ற ஒரு ஹாலை வந்துட்டு பேர் மாற்றி ஞானதந்திர மண்டபா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது தர்பார் ஹாலை ஞானதந்திர மண்டபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பப்ளிக் ஹால் இல்லைன்னா அசோகா ஹால் அப்படின்ற இந்த இடத்த வந்துட்டு அசோக் மண்டப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனிம வளம் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு தீர்ப்பு எடுத்திருக்காங்க. ஸோ தனியார் நிறுவனம் வந்துட்டு லீஸில் எடுத்து அந்த ராயல்ட்டி அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1989 கூடுதல் வரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அடுத்தது திருக்குறள் மடியை மடியா ஒழுகுதல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சோம்பலுக்கே சோம்பலை கொடுத்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ எதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம சிறந்த குடியாகலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் வந்துட்டு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படித்த ஒரு மாணவர்கள் வந்துட்டு 10,000 ரூபாய் வந்துட்டு மந்த்லி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது எப்படி கிடைக்கும்னா அவங்க அரசு பள்ளியிலேயோ அரசு உதவி பெற்ற பள்ளியில் படிச்சிருக்கணும் 6லேருந்து 12ஆவது வரையும். ஸோ அவங்க உயர்கல்வி பெறும்போது 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் 10th படிச்சுட்டு பாலிடெக்னிக் படித்தாலும் இந்த 1000 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதர் ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் சரி இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தாக்கா அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாதுன்றாங்க. ஸோ அதர் ஸ்கூல் எஜுகேஷனில் படித்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேம் ஃபேமிலியில் இருந்தாக்கா, ஸோ ஒரு ஃபேமிலியில் 4 பசங்க இருந்தாக்கா அந்த 4 பேருக்கும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமூக நல ஆணையர் தான் இதோட இம்ப்ளிமெண்ட் ஆஃபீஸராக சொல்கிறாங்க. அடுத்தது டீச்சிங் மென்டல் ஓவர்வியூ வில் ரெடியூஸ் சூசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1 lakh ஆனுவலி சூசைடு வந்து அட்டன் பண்ணுறதாகவும், ஸோ அதில் 15லேருந்து 29 வயசில் உள்ளவங்க தான் அதிகமான பேர் அப்படின்றாங்க. நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது 2022 வந்துட்டு வந்துச்சு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்டிவ் சர்வேலன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது எனர்ஜி, அதாவது எவ்ரி ஸ்டேட்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட்ரஸிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குட் ரெடியூஸ் டிமாண்டியா cases by
40% ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியாவோடது வந்து 50%க்கு, அதாவது ரொம்ப 2.0% கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது 139 மில்லியன்ஸ் வந்துட்டு ஓல்டு ஏஜ்டு பீப்புள்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ள ஓல்டு ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்துட்டு 139 மில்லியன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க 2019. இதுவே வந்து 10% பாப்புலேஷனோட 10% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2019 வந்துட்டு 2050 இந்த 60 வயசு உள்ள ஓல்டு ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்துட்டு 319 மில்லியன்ஸ் பேர் இருப்பாங்க. அதாவது அப்ராக்ஸ் வந்துட்டு 19.5 இல்லைன்னா வந்துட்டு 20% பாப்புலேஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்து என்ன ஒன்றாக்கா ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது ஸ்பெஷலாக பார்த்தோம்னா அல்சைமராக இருக்கட்டும், பார்க்கின்சன்ஸாக இருக்கட்டும், வஸ்குலர் டிமென்டியாவாக இருக்கட்டும், அதர் நியூரோ டெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கோர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொல்யூஷனாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், அர்பனைசேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியா இல்லீகல் கோல் மைனிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது. இந்தியா இல்லீகல் கோல் மைனிங் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா யார் இருப்பா? ஃபாரஸ்ட் பீப்புள்ஸ், அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு மைனிங்கை வந்துட்டு விட்டுட்டு போன எவாக்குவேட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போன மைனிங்கை வந்துட்டு திருப்பி அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட பாக்கெட் மணிக்காக விற்றுட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால நிறைய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அவங்க யூஸ் பண்ணாமல் அந்த மைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உயிருக்கு ஆபத்தாகுது, நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கோல் அப்படின்றது பார்த்தோம்னா 55% வந்துட்டு எனர்ஜி நீடை வந்துட்டு வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கோல் அண்ட் மைன்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1973 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. கோல் அண்டு மைன்ஸ் ஆக்ட் 1973 கொண்டு வரதா சொல்கிறாங்க. இல்லீகல் கோல் மைனிங் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ கோலில் மைன் பண்ணுறது வந்துட்டு யூனியன் பண்ணுவாங்க, அது சப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருக்கும், கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் இல்லீகல் மைனிங் பண்ணால் அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அதாவது நாட் அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது லேக் ஆஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரேட் ஹோல் மைனிங் அப்படின்றது நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல்ஸ் அப்படின்றது வந்துட்டு பேன் பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது யூனியன் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த இல்லீகல் மைனிங்க்கு காரணம் என்னென்னலாம் பார்த்துட்டோம்னா, யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் நெரேட்டிவ்ஸ், அதாவது ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம்னுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நெரேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது லெஸ் ப்ரைவேட்டைசேஷன்ஸ். அதாவது ப்ரைவேட்டைசேஷன்ஸ் அப்படின்றது அதாவது லெஸ் ப்ரைவேட்டைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, சைல்டு லேபர் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. லோக்கல் லீடர்ஸே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க இது அப்படின்றாங்க. ஸோ மைன்ஸ் அண்டு மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் 1957 கொண்டு வர்றாங்க. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணி சேம் ஆர்டரை வந்துட்டு இது எஃபெக்டிவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.